ஓகே. வெல்கம் எவ்ரிவன். டுடே டாபிக் பார்த்தீங்கன்னா, இஃப்ல அண்ட் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இஃப் வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இஃப் வீடியோல ஒரே ஒரு லாஜிக் தான் அட் அ டைம்ல டெஸ்ட் பண்ணி ஆன்சரை டிக்ளேர் பண்ண முடியும். ஓகேவா? இங்க வந்து நம்ம இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரிசல்ட் பிரிண்ட் பண்ணணும். ரிசல்ட் பிரிண்ட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கை வச்சு மட்டும் நம்ம ரிசல்ட் பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த 3 மார்க்குமே அவங்க வந்து பாஸ் ஆயிருந்தா தான் அவங்க ரிசல்ட்ல பாஸ்ன்னு டிக்ளேர் பண்ண முடியும். அதர்வைஸ் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல வந்து அவங்க ஃபெயில் ஆயிருந்தா கூட அவங்க ரிசல்ட் வந்து ஃபெயில்னு டிக்ளேர் பண்ணும். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இஃப்ல அட் அ டைம் ஒரே ஒரு லாஜிக் மட்டும்தான் டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம அண்டுங்கிற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி இஃப் அண்ட் ஃபார்ம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அட் அ டைம்லேயே மோர் தென் ஒன் லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆன்சரையும் டிக்ளேர் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து நீங்க எப்போதும் இஃப் ஃபங்க்ஷன் டைப் பண்ற மாதிரி தான். இஃப் ஃபார்முலா டைப் பண்ணிட்டு ஓப்பன் பரான்திசிஸ்ல இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் டெஸ்ட் பண்ண போறோம். நார்மலா ஒரு மார்க் மட்டும் நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்கன்னா இஃப் ஃபங்க்ஷன் போடணும். மோர் தென் ஒன் லாஜிக்கல் டெஸ்ட் பண்றப்போ ஏஎன்டி அண்ட் ஓகேவா? ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் லாஜிக் என்ன எனக்கு C1 C2 ஃபர்ஸ்ட் மார்க் வந்து C2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 போட்டுக்கணும். ஓகேவா? 35 கமா அடுத்தது D2 D2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 கமா அடுத்தது நெக்ஸ்ட் E2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. இது மூணுத்துலேயுமே அவங்க வந்து எபோவ் 35 அண்ட் 35 எடுத்திருந்தா தான் பாஸ், இல்லைன்னா அவங்க ஃபெயில். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? த பாஸ் கமா ஃபெயில். ஓகேவா? செக் பண்ணி ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நான் இஃப்குள்ள அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் மோர் தென் ஒன் லாஜிக்கல் டெஸ்ட் பண்ணி ஆன்சர் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் அப்புறம் நெக்ஸ்ட் அண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் இந்த 3 செல் வேல்யூ ரெஃபரன்ஸ் கொடுத்து என்ன நம்மளுக்கு லாஜிக்கோ அந்த லாஜிக்கில் டெஸ்ட் பண்ண சொல்லி ஆன்சரை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வென் பாஸ்ன்னு வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயில். ஏன்னா அவங்க ஒரு சப்ஜெக்ட்ல பிலோ 35 எடுத்ததுனால அவங்க ஃபெயில். ஸோ மோர் தென் ஒன் லாஜிக்கல் தான் சிம்பிள். இஃப் அண்ட் ஃபங்க்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் லாஜிக்கல் ஃபங்க்ஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இஃப் அண்ட் ஃபங்க்ஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க வேணுங்கிறவங்களுக்கு.